நான் உரிக்கிற உரியில உண்மையை சொல்றானா இல்லையான்னு பாருங்க. ஐயோ என் பிள்ளைய அடிக்காதீங்க. டேய் சார், இதுக்கு மேல ஒரு அடி பட்டுச்சு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, யாரியா நீ? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எனக்கே ஆர்டர் போடுற? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவர் விசாரிங்க, கோர்ட்ல ஒப்படைங்க. நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். தேவையில்லாம அவர் மேல ஒரு அடி பட்டுச்சு நடக்கிறதே வேற. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இதோ பாரு, உன் மருமகன் கடத்தினது சின்ன பசங்களை. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இதுக்கு மேல என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்ட, என்ன வேலை செய்ய விடாம தடுத்தன்னு அத்தனை பெரிய தூக்கி உள்ள வச்சிருவேன். என்னங்க, இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. நம்ம வக்கீலுக்கு போன் பண்ணுங்க, அப்பதான் இவர் அடிக்கிறத நிறுத்துவாரு. யோ, நீ எவனவனா கூப்பிடியா? யோ ஏட்டையா, ஐயா இவன் மேல எஃப்ஐஆர் போடு. சரிங்க. இருக்கிற பெட்டி கேஸ் எல்லாத்தையும் அவன் தள்ள கட்டியா? சார் சார் ப்ளீஸ் சார், எஃப்ஐஆர்லாம் போடாதீங்க சார். என் தம்பி வாழ்க்கை கெட்டு போயிடும் சார். ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். ஐயா சாமி, என் பிள்ளைய நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வளர்க்கல ஐயா. ஆமா சார், தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. யோ ஏட்ட எடுத்து வாயா. சார் சொன்னா கேளுங்க சார். சார் என்ன சார்? சார் ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ். குடியா பாத்துக்கலாம். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். சார் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க சார். சார் வேண்டாம் சார், வேண்டாம், இது ப்ளீஸ் சார் பாத்துக்கலாமா? விடு சார். விட்டுடுங்களேன். சார் தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன். சார் வேணாம் சார். அவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாரு, என்ன நம்புங்க சார். ஒரு நிமிஷம் சார். எஃப்ஐஆர் வேண்டாம் சார். வினோ, என்னம்மா சொல்ற? ஏன் எஃப்ஐஆர் வேண்டாங்கற? நான் நல்லா யோசிச்சுதான் அதை சொல்றேன். எஃப்ஐஆர்லாம் வேண்டாம். ஏங்க என்னங்க ஆச்சு? ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? என்னம்மா விளையாடுறியா? உங்க புள்ளைய அவன் கடத்தி இருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்களே பாத்தீங்கல்ல. சார் அவனை அடிச்சு பார்த்தாச்சு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான். உங்களுக்கு உங்க புள்ள வேணுமா வேணாமா? இங்க பாருங்க, பிரச்சனை வரும்னு பயப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவனை கேஸ போட்டு உள்ள தள்ளனாதான் அவனை அடிக்கிற அடியில உண்மை என்னன்னு தன்னால சொல்லுவான். எனக்கு என் பிள்ளைங்க வேணும், ஆனா அதே நேரத்துல ஒரு நிரபராதியை தண்டிக்க கூடாது. ஏம்மா, உனக்கு என்ன மூளை எதுவும் கெட்டு போச்சா? இவனை போய் நிரபராதின்ற? ஏய், நீ அமைதியா இருக்க மாட்டியா? இவனை இப்படியே விட்டுட்டா அவ்வளவுதான். நம்ம மதியம் கௌதமே மறந்துட வேண்டியதுதான். ஏதோ பைத்திய மாதிரி பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு. எஃப்ஐஆர் போடுங்க சார். நீங்க இங்க பாருங்க, ஏற்கனவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் பசங்களை பத்தி எந்த தகவலும் இல்ல. நமக்கு பசங்க கிடைக்கணும். அதுக்கு இவங்களை ஃபாலோ பண்றதை தவிர வேற வழி இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இல்லங்க, இவர் என் பசங்களை கடத்தி இருக்க மாட்டாருன்னு என் உள் மனசு சொல்லுது. அதனாலதான் சொல்றேன், எஃப்ஐஆர்லாம் வேண்டாம் சார். எப்படிங்க சொல்றீங்க? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நாம பார்த்தது உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வேலு இதை செய்யலன்னு மட்டும் எனக்கு தோணுது. என் பிள்ளைங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைங்களை எப்படியாவது கண்டுபிடிங்க சார். வினோ, என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, என் பிள்ளைங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு பயமா இருக்கு சார். என்னமா உளர்ற? இவன் தான் செஞ்சிருக்கான ஆதாரத்தோட இருக்கு. இல்ல, அவர் ஒண்ணும் போய் சொல்லல. அவர்கிட்ட உண்மை இருக்கு. அவர் என் பிள்ளைங்களோட உயிரை காப்பாத்தி இருக்காரு. என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு அவர் ஒரு நாளும் நினைக்க மாட்டாரு. வாய் வேணா போய் சொல்லலாம் சார், ஆனா கண்ணு போய் சொல்லாது. அவர் உண்மையதான் சார் சொல்றாரு. ஒரு தாயா என்னால உணர முடியுது. அவர் இதையெல்லாம் பண்ணல சார். என் பிள்ளைங்க வேற ஏதோ பிரச்சனையில இருக்காங்க. இத தங்க முதர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் இத பண்ணல அப்படின்னு. எல்லாம் சேர்ந்து குழந்தைகளை தேடுவோம். நான் அடி வாங்கினது கூட ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆனா நேரம் ஆக ஆக பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்குங்க. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க.
சார் சார் உங்க காலில் கூட விழுந்து கெஞ்சுறேன் சார், குழந்தைங்களை காப்பாற்றணும் சார். ஐயா அப்பப்பா ஏண்டா இன்னும் என்னமா நடிச்சிட்டு இருக்க நீ? இங்க பாரு வினோ, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி பிடிச்சிருக்கா? இந்நேரம் வரைக்கும் குழந்தை கூட நம்ம கிட்ட கேட்டுட்டு இப்ப அவன் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க. சார் இவ ஏதோ பதட்டத்துல ஏதோ உளறிட்டு இருக்கா சார். எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமாவே இருக்கு. நிச்சயமா அவன் தான் பண்ணிருப்பான். நீங்க தயவு செஞ்சு விசாரணை ஆரம்பிங்க சார். எங்க பிள்ளைங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இல்ல, என் பிள்ளைங்க வேற ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என் பிள்ளைங்க வேணும் சார், எனக்கு என் பிள்ளைங்க வேணும். வினோ, பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாது. என்னம்மா உன்னால பெரிய தலைவலியா போச்சு. புள்ளைய கண்டுபிடிக்கணும்னா எஃப்ஐஆர் போடணுமா? எஃப்ஐஆர் இல்லாம எப்படிமா? சார் நேற்று நைட்லேருந்து ஏடிஎம் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போட்டுருக்கு சார். பக்கத்தில் எங்கேயுமே ஏடிஎம் இல்லை சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது? இருங்க, என்னன்னு போய் பார்க்குறேன். சரிங்க சார். மிஷினியே காணோம். என்ன சார் இது? மிஷினியே காணோம், தூக்கிட்டு போயிருக்கானுங்க. சார் நீங்கள் தானே இதுக்கு இன்சார்ஜ், இதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? இல்ல சார், நான் எப்படி சார் வந்து கவனிக்க முடியும்? அங்க உள்ள வேலையை பார்ப்பனா இதை பார்ப்பனா? சார் நாம உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். என்ன சார் ஆச்சு? யோ, ஏடிஎம் மிஷினே காணுமியா? ஓ, அதனால தான் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு போர்டு அப்படிதான் போல போட்டுருக்காங்க. இருக்கு. என்ன அது? எப்படி அந்த ஏடிஎம் மிஷினை தூக்கிட்டு போனாங்க? எல்லாமே ஒரே மர்மமா இருக்கையா? இப்ப பணம் வெளியில தான் போய் எடுக்கணும் போல இருக்கே. ஹலோ ஹலோ